காஜா மைதீன், தமிழ்நாடு தான் நம்ம இருக்கிறோம். நம்ம அந்த கிரிப்டோ கரன்சி துறையில் 2019 பயணிக்க ஆரம்பித்தோம். இப்போ நம்ம சிஎஃப் டோக்கன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 1.25 வருஷம் பயணம் பண்ணுறாங்க. நான் ஜூலைலேருந்து இந்த பிளாட்ஃபார்மில் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த ஒரு மலையாளி ரம்ஷாத் அப்படிங்கிறவங்க. அவங்க மூலமாக தான் இந்த பிளாட்ஃபார்ம்குள்ளார வந்தோம். சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கோம். நம்ம ஒரு 17 பீப்புள் என்னோட டீமில் இருக்காங்க. நல்ல இன்கம் வருது, நல்லபடியாக பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கும் ரம்ஷாத் சாருக்கும் இந்த டைம்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே, இந்த ½ உங்களுக்கு பயனுள்ளதா, உங்களுக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல பிரயோஜனமான நேரமா அமையும் நான் நம்புறேன். ஓகேங்களா, கவனமா பாருங்க. என்னோட ஷேர் ஸ்கிரீன் பண்றேன், தெரியுதான்னு சொல்லுங்க. அதாவது ஸ்கிரீன் நீங்க போனை இப்படி வச்சு பார்க்காதீங்க. இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக தான் தெரியும். ஸோ போனை இந்த வாக்கில் பார்க்காம இந்த வாக்கில் வச்சு பாருங்க, உங்களுக்கு ஸ்கிரீன் ஃபுல்லா தெரியும். ஓகேங்களா, நம்ம இப்போ செஷனுக்குள்ள வர போறோம். மோஸ்ட்லி கிரிப்டோ கரன்சினா எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. மெய்நிகர் நாணயம், உண்மைக்கு நிகரான பணம் என்று அர்த்தம். இது நம்ம நாட்டுல இருக்கா அப்படின்னா இருக்கு, லீகலைஸ் பண்ணியிருக்காங்க, டாக்ஸ் அக்சசபிள் இருக்கு. நம்ம நாட்டிலேயே நிறைய எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் இருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா சேலத்துல, சென்னையில, டி நகர்ல நிறைய ஏரியாவில் இந்த எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் தமிழ்நாட்டிலேயே அவைலபிலிட்டி உண்டு. ஓகேங்களா, ஸோ இந்த பணத்துக்கு நிகரான பணத்தை தான் நம்ம இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம். அதுல யூஎஸ்டி அப்படிங்கிறது ஸ்டேபிள் கரன்சி. அதுல தான் நம்ம இதை நம்ம பயணிக்க போறோம். இந்த காயின் ஃபோர்ஜ் அப்படிங்கிற ப்ராஜெக்டை யார் ப்ரொமோட் பண்றா அப்படின்னா எம்பவர் அப்படிங்கிற கம்யூனிட்டி. இவங்க யாரு? இவங்க 6 வருஷத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா சிஎஃப் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்காங்க. இன்ன வரைக்குமே செஸ்ங்கிற காயின் இவங்க ப்ரொமோட் பண்ணாங்க. பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 2000 ரூபாய்க்கு மேல போன காயின் இப்பவுமே மார்க்கெட்ல இருக்கு. நிறைய எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ப்ராஜெக்ட். அதே மாதிரி அவங்க செகண்டரியா எடுத்ததான் இந்த காயின் ஃபோர்ஜ் அப்படிங்கிற ப்ராஜெக்ட். இதுவும் சக்சஸ்ஃபுல்லா போகும். அதே பேட்டர்ன் தான் இதுவும் கொண்டு போறாங்க. ஸோ பெரிய ஹியூஜ் ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இது பாத்தீங்கன்னா முழுக்க Web3ல ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம இப்ப இதுக்குள்ளார போகலாம், கவனிங்க. ஸோ ஓகே, இது என்ன பண்ணாங்க அப்படின்னா, இது என்ன அப்படின்னா நான் தமிழ்ல புரியுற மாதிரி சொல்றேன். காயின் ஃபோர்ஜரோட நோக்கம் என்னன்னா, அதாவது டிஜிட்டல் முறையில நம்ம ஃபியூச்சர்ல நம்ம எப்படி பணம் சம்பாதிக்குது அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஆனா அவங்க கொண்டு வர சிஸ்டம் பாத்தீங்கன்னா Web3 ஈகோ சிஸ்டம். அதனால Web3, இந்த Web1, Web2, Web3 இதுக்கான வித்தியாசம் தெரிஞ்சாலும் Web3யோட ஸ்பெஷல், அதாவது Web3யோட முக்கியத்துவம் நமக்கு புரியும். Web1 பாத்தீங்க அப்படின்னா வலைதளங்கள்ல முதல்ல வந்தது MSN அப்படிங்கிற வலைதளம் தான் இருந்துச்சு. அந்த காலத்துல கூகுள்லாம் கிடையாது. கம்ப்யூட்டர் வந்த புதுசுல MSN அப்படிங்கிறது மட்டும் தான் ரன் ஆயிட்டு இருந்துச்சு. அதில் நம்ம தகவல் பார்க்கலாமே தவிர சாட் பண்றதோ நம்ம ரிட்டர்ன் கொஸ்டின் கேட்கறதோ எதுவுமே பண்ண முடியாது. அதே அடுத்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா Web2ல இப்போ நம்ம லைவ்ல பயன்படுத்திட்டு இருக்கிறது ஸ்மார்ட் போன். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்மளோட தனி மனிதனுடைய தகவல் எல்லாமே கேட்கும். நம்ம பேரு, டேட் ஆஃப் பர்த், நம்ம மொபைல் நம்பர், நம்மளோட லொகேஷன், A to Z, நம்மளோட போன் ஸ்டோரேஜ்ல இருந்து நம்மளோட போட்டோ கேலரியில இருந்து எல்லா ஆக்சஸையும் எடுத்துக்கிட்டு ரன் ஆகுறதுதான் Web2 அப்படிங்கிறது. அதே Web3 அப்படிங்கிறது முழுக்க பிரைவேசி, நீங்க யாருங்கிற எந்த ஒரு ஐடென்டிட்டியும் கேட்காதது, அதுதான் Web3 அப்படிங்கிறது. ஸோ இதனால உலகத்துக்கும் உலக மக்களுக்கும் பாதுகாப்பு அப்படிங்கிறதா அந்த Web3 அப்படிங்கிறதோட ஸ்பெஷாலிட்டியே. ஸோ இந்த டெக்னாலஜியை என்ன பண்றாங்க அப்படின்னா டீசென்ட்ரலைஸ்டு கான்செப்ட் மூலமா மக்களுக்கு ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, டிஜிட்டல் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுதான் அந்த காயின் ஃபோர்ஜ் அப்படிங்கிறது. சரி, இது எப்ப லான்ச் பண்ணாங்க அப்படின்னா மார்ச் 13ஆம் தேதி 2025ல இதை உலகத்துல கொண்டு வந்தாங்க. டோக்கனா மக்கள் இடத்துல வரும். இந்த கிரிப்டோ கரன்சி பாத்தீங்கன்னா 3 ஸ்டேஜ் தாண்டி தான் அது ஸ்டாண்டர்ட் ஆகும். முதல் விஷயம் பாத்தீங்கன்னா ஏர் டிராப்னா தமிழ்ல நீர்க்குமிழின்னு சொல்லுவாங்க. இந்த பபிள்ஸ் வரும்ல, நம்ம கையில சோப் போடும்போது நுர வரும் தெரியுங்களா, அந்த நுர ஏர் டிராப் அப்படிங்கிறது அதுதான். ஓகேங்களா, அதுக்கு காற்று வெளியீடுன்னு சொல்லுவாங்க. அது நிலைக்காது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டோக்கன். டோக்கனுங்கிறது மக்கள் அது மாதிரி நம்பிக்கை வச்சு வாங்கி ட்ரேடிங் இந்த மாதிரி கேட்டகரி போகும்போது அது காயினுங்கிற ஸ்டேஜ் போகும். அது ICOன்னு சொல்லுவாங்க. ICOனா காயின் இனிஷியல் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் தான் இந்த காயின் ஃபோர்ஜ் பாத்தீங்கன்னா வர செப்டம்பர் டு டிசம்பருக்குள்ளார மார்க்கெட்ல லிஸ்ட் அவுட் ஆக போகுது. இது அவங்களோட ரோட் மேப்ல இருக்கு. அதை நம்ம வர ஸ்லைட்ல பார்க்கலாம். ஓகேங்களா, இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா பிளாக் செயின் டெக்னாலஜியை பயன்படுத்தி டீசென்ட்ரலைஸ்டு கான்செப்ட்ல வித்தவுட் KYC மூலமா மக்களுக்கு ட்ரஸ்டபிளா எப்படி பணம் சம்பாதிக்குதுங்கிறத சொல்லி தராங்க, சம்பாதிக்கவும் வைக்கிறாங்க. அதுதான் இவங்களோட மிஷனாவும் இருக்கு, விஷனாவும் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுதான் அவங்களோட ரோட் மேப். இது பாத்தீங்கன்னா 2025 மார்ச் மாசம்
4G ரேஸ் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் தான் முதல்ல மார்க்கெட்ல கொண்டு வந்தாங்க. அது இப்போ வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அதுல ஒரு குளோபல் ஷேர் அப்படிங்கிற ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் அதுல தராங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரிவால்வ் 4G ரிவால்வ் வந்து 2025 டிசம்பர் மாசம் கொண்டு வந்தாங்க. இந்த Q4 அப்படிங்கிறாங்களா, அது என்ன அப்படின்னா ஒரு வருடத்துல 12 மாதங்கள். இந்த 12 மாதத்தை 4ஆ பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் ஒரு குவார்டர் சொல்லி சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில Q4 அப்படின்னா நவம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த கேட்டகரியில Q4ல தான் 2025ல தான் இந்த 4G ரிவால்வ் லான்ச் ஆனிச்சு. இப்போ வரைக்கும் அது பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஜனவரி 2027 ராயல்டி டிஸ்ட்ரிபியூஷன், இது பெரிய ஹியூஜ் ப்ராஃபிட். இது ஒரு பென்ஷன் மாதிரி, இது ஒரு நிலையான சேலரி மாதிரி. இது இப்போ வந்து மார்க்கெட்ல லைவ்ல இருக்கு. இது வரைக்கும் 7-8 இப்போ ஆல்மோஸ்ட் ஜனவரில இருந்து இப்போ 8ஆம் மாசம் வரைக்கும் நிறைய மக்கள் இதுல ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ராயல்டிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலா வர சைட்ல பார்ப்போம். அடுத்து மைனிங். இந்த மைனிங்கிறதும் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அது Q1 கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ஏர் டிராப் டிஸ்ட்ரிபியூஷனும் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அந்த டெக்ஸ் அண்ட் மார்க்கெட் பேஸ் வித்தவுட் KOC மூலமா எப்படி நம்ம வந்து நம்ம வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிறது, இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா கேமிங் செக்டார்ல விளையாடுறது கொண்டு நேரங்காலம் தான் வேஸ்ட் ஆகும். ஆனா அதை நம்ம பிளாக் செயினை பயன்படுத்தி டீசென்ட்ரலைஸ்ல ரன் பண்ணும்போது நமக்கு அதுல டோக்கன்ஸ், காயின்ஸ் கிடைக்கும் சேஃப் சைடா. அது எப்படிங்கிறதும் இந்த ப்ராஜெக்ட்ல கொண்டு வந்துடுறாங்க. அதே மாதிரி Q3 வரக்கூடிய செப்டம்பர், டிசம்பர்ல நம்ம கண்டிப்பா இந்த காயின் 4G லிஸ்ட் அவுட் ஆக எதிர்பார்க்கலாம். இது அவங்களோட ரூட் மேப். சொன்னபடி சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இது அவங்களோட மெக்கானிசம். மொத்தம் பாத்தீங்கன்னா உலகத்துல ஒரு 4 விதமான பிளாக் செயின் இருக்கு. ஒண்ணு வந்து பிரைவேட் பிளாக் செயின், இந்த பிட்காயின், எத்திரியம் இதெல்லாம் பிரைவேட் பிளாக் செயின். அடுத்து பிரைவசி பிளாக் செயின். பிரைவசி அப்படின்னா நீங்க டிரான்சாக்ஷன் பண்றதை கூட பார்க்க முடியாது, உங்களோட வேலட்ல எவ்வளவு பணம் இருக்குங்கிறத பார்க்க முடியாது அப்படிங்கிறத பிரைவசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரைவசியை பேஸ் பண்ண நிறைய காயின் இருக்கு. அதே மாதிரி பப்ளிக் பிளாக் செயின், இப்ப நம்ம பயன்படுத்தி இருக்கக்கூடிய பாலிகான் அதெல்லாம் வந்து பப்ளிக் பிளாக் செயின். இன்னொன்னு ஹைபிரிட். மொத்தம் 4 விதமான பிளாக் செயின் உலகத்துல இருக்கு. பிளஸ் இதை நம்ம எதன் மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம்னா USD அப்படிங்கிற டெத்தர் அப்படிங்கிற ஸ்டேபிள் கரன்சி மூலமா தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ண போறோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேபிள் கரன்சி, இந்த காயின் இல்லாம எந்த ஒரு கிரிப்டோ பை அண்ட் செல் பண்ண முடியாது. இதே நம்பூர் பணத்தை வச்சு, அதாவது நம்ம நாட்டு பணம் இருக்குல்ல ஃபியாட் கரன்சி, INR பணத்தை வச்சு கிரிப்டோ வாங்க முடியுமானா வாங்கலாம், விற்கலாம், ஆனா டாக்ஸபிள். இதே நீங்க USDல கம்யூனிட்டி வைஸ் நீங்க பண்ணும்போது வித்தவுட் டாக்ஸஸ் இல்லாம நம்மளா ரன் பண்ண முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா COD, அதாவது ஆடிட் வெரிஃபை பண்ணது, டிரான்ஸ்பரண்ட் ஃபார் ஆல் யூசர். நம்ம தான் இதை ஆக்சஸ் பண்ணுவோம். இதுக்கு ஒரு ஓனர்னு கிடையாது, டெவலப்பர் மட்டும்தான். அதே மாதிரி இடையில ஒரு ஹியூமன் இன்டர்ஃபேசஸ் கிடையாது, அட்மின் யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம தான் ஆக்சஸ் பண்ணுவோம், நம்ம தான் வித்ட்ரா பண்ணுவோம். முழு கண்ட்ரோல் நம்ம கையில தான். 100% டீசென்ட்ரலைஸ்டு. சென்ட்ரலைஸ்டு அப்படின்னா ஒரு அமைப்பு, ஒரு ஆள் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. டீசென்ட்ரலைஸ்ட்னா யாரும் நம்மள கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. இண்டிபெண்டா இதுல நம்மள பணம் பண்ணலாம். அதே மாதிரி குளோபல் வைஸ் அக்சசபிள். இது வந்து தமிழ்நாடு மட்டும் ப்ராசஸ் கிடையாது, இந்தியா மட்டும் இல்ல, வேர்ல்டு வைடு எங்க இருந்து வேணாலும் இன்டர்நெட் ஆக்சஸ் மூலமா இந்த ப்ராஜெக்டை நம்ம பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், பணம் வெளியே எடுக்கலாம் வித்தின் செகண்ட். அதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நான் சொன்னல மார்ச் மாசம் 4G ரிவால்வ் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா 2 கான்செப்ட், பைஜன் மேட்ரிக்ஸ்னு ஒன்று, குளோபல் ஷேர்னு ஒன்று. அதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இப்போ அவங்க வந்து காயின் 4G என்ன எதன் மூலமா கொண்டு வராங்க அப்படின்னா ரெஃபரல் மார்க்கெட்டிங் மூலமா மக்கள் இடத்துல பணம் சம்பாதிக்க வைக்கிறது தான் அவங்களோட குறிக்கோளா இருக்கு. ஆனா அது வந்து ஈகோ சிஸ்டமா இருக்கு, பிளாக் செயின்ல பயன்படுத்தி பண்றாங்க, டீசென்ட்ரலைஸ்ட் கான்செப்ட்ல இருக்கு. ஸோ என்ன இதனால நமக்கு என்னங்க பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னா காயின் 4G டோக்கன் நமக்கு கிடைக்குது. காயின் 4G டோக்கன்னா கிரிப்டோ அசெட் முதல்ல நமக்கு கொடுக்குறாங்க. ரெஃபரல் இன்கம், ரெஃபரல் மார்க்கெட்டிங் மூலமா நமக்கு USD வித்தின் செகண்ட் நம்ம வேலட்ல உடனே கிரெடிட் ஆகும். அதே மாதிரி ஜெனரேஷன் இன்கம் உருவாகுது, குளோபல் ஷேர் கிடைக்குது, ராயல்டி இன்கம் கிடைக்குது, ஃப்ரீ கிரிப்டோ ஏர் டிராப்பும் கிடைக்குது. இந்த மாதிரியான பெனிஃபிட் நமக்கு மொத்தம் 6 விதமான பெனிஃபிட் நமக்கு இதுல கிடைக்கக்கூடியதா இருக்கு. அதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். இதுதாங்க 4G ரேஸோட ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். இதுல பாத்தீங்கன்னா ஆறு லெவல், நம்ம அதாவது 6 லெவல் 6 லெவல் இதுல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸ்டார்டிங் பிரைஸ் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா $50 இருந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். 50 USDT அப்படிங்கிற டெதரை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். குறைஞ்சது $50, $50, 50, 100, 150, 200, 250, 300. இதோட கூட்டுத்தொகை பாத்தீங்கன்னா 1050 USD தான் இதோட கூட்டுத்தொகை. ஓகேங்களா? அதுனா முதல்ல இருக்கலாம் பைஜன் மேட்ரிக்ஸ். இந்த 50, 100, 200, 250 இந்த 4 கேட்டகரியில யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்களோ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு அப்படியே 1க்கு 1. இப்போ நீங்க வந்து $50 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா 50 CF டோக்கன் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா 1050
யூஎஸ்டிடிக்கு நமக்கு 1050 சிஎஃப் டோக்கன் கொடுத்துருவாங்க. 1:1 ரேஷியோல கொடுத்துட்றாங்க. வித்தின் செகண்ட் ஐடி ஆக்டிவேட் பண்ணும் போது நம்ம வேலெட்ல டோக்கன் கிரெடிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ரெண்டாவது, நம்ம இதுல ரெஃபர் பண்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, அந்த பைஜன் மேட்ரிக்ஸ்ல இருக்கிற கேட்டகரியில இப்போ 50 நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, ஒரு நபரை நீங்க 50 யூஎஸ்டில இன்வெஸ்ட் பண்ண வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அவர்கிட்ட வந்து 40% கிடைக்கும். பிளஸ் அது மட்டும் இல்லாம லேயர் இன்கம் அப்படின்னு 8% நமக்கு அவங்க ப்ராஃபிட் தராங்க. இதே மாதிரிதான் இந்த பைஜன் மேட்ரிக்ஸ்ல 50, 100, 200, 250 இந்த 4 கேட்டகரியில இருந்து நமக்கு 40% ரெஃபரல் இன்கமும் 8% லேயர் இன்கமும் கிடைக்கும். அது எத்தனை கேட்டகரி அப்படின்னா, நமக்கு கீழே 3905% வர வரைக்கும் நமக்கு 8% கிடைச்சிட்டே இருக்கும். அதை பத்தி வர ஸ்லைட்ல காமிக்கிறேன் உங்களுக்கு. பிளஸ் அதே மாதிரி கீழே இருக்குல்ல குளோபல் ஷேர் லெவல் 3, லெவல் 6, இது குளோபல் ஷேர்னு சொல்லுவாங்க. இந்த $150 $600 யார் யாரெல்லாம் வேர்ல்டு வைடு இந்த Coin4j சிஸ்டத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்களோ அதுல இருந்து இந்த இன்வெஸ்டர் எல்லாத்துக்கும் 1% ஷேர் கிடைக்கக்கூடியதா இருக்கு. இது வரைக்கும் மக்களுக்கு ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் போறோம். இதுதாங்க அதோட ப்ரியாரிட்டி பொசிஷன். அதாவது எக்ஸ்ங்கிற நடுவில் இருக்குது. நீங்க உங்களுக்கு கீழே நீங்க ஒரு 5 நபர் ரெஃபர் பண்ணிட்டீங்க. ABCDNE நீங்க 5 நபர் ரெஃபர் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? அந்த ஒவ்வொரு பர்சனும் அவங்களுக்கு கீழே 2 நபர்கள் சேர்க்கிறாங்கன்னு வைங்க. ஓகே, அதே மாதிரி இப்ப நீங்க இன்னொருத்தர் 6ஆவது ஒருத்தரை சேர்க்கிறீங்க அப்படின்னா ப்ரியாரிட்டி அடிப்படையில சீனியாரிட்டி அடிப்படையில அந்த காலம் யாருக்கு எம்டியா இருக்கோ அவங்களுக்கு போகும். இடையில இருக்கிற ஏங்கிற பர்சனுக்கு லேயர் இன்கமும் உங்களுக்கு ரெஃபரல் கமிஷனும் கிடைக்கும். பிளஸ் லேயர் இன்கம் உங்களுக்கும் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா டீட்டெயிலே புரியும். அதாவது பைஜன் மேட்ரிக்ஸ்ல நம்ம ரெஃபர் பண்ண மூலமா நமக்கு வந்து 40% டைரக்ட் இன்கம் கிடைக்குது. பிளஸ் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பாருங்க 8% லேயர் இன்கம். அதாவது உங்களுக்கு கீழே நீங்க ஒரு 5 நபர்ல ரெஃபர் பண்றீங்க, அந்த 5 நபரும் அவங்களுக்கு கீழே ஒரு 5 நபரும், அப்ப 5 25 ஆகும், 25 125 ஆகும். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 5 லேயர் அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 3905 நம்பர் நம்மளுக்கு கீழே ஒரு பெரிய கம்யூனிட்டி அமைஞ்சிருக்கும். 3905 பேருக்கு இருந்து நமக்கு 8% கமிஷன் வரும். அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹியூஜ் ப்ராஃபிட் இதுல இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிளஸ் அது மட்டும் இல்லாம நமக்கு ரெஃபரல் கமிஷன் 40% கிடைக்குது, லேயர் இன்கம் 8% கிடைக்குது. பிளஸ் அது மட்டும் இல்லாம ராயல்ட்டின்னு சொல்லிட்டு நமக்கு 20% கிடைக்கக்கூடியதான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா வர ஸ்லைட்ல பார்ப்போம். கவனமா கவனிங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது 4G ரேஸ் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் மார்ச் மாசம் லான்ச் பண்ணது. இது வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அடுத்து வந்து 4G ரிவால்வ் அப்படிங்கிற ப்ராஜெக்ட், இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா ரெஃபரல் மார்க்கெட்டிங் மூலமா தான் பண்றாங்க. இதுலயுமே நமக்கு வந்து Coin4j டோக்கன் கிடைக்குது, ரெஃபரல் இன்கம் கிடைக்குது, ரிவால்விங் பெனிஃபிட் இருக்கு, இந்த ஃப்ரீ கிரிப்டோ ஏர்ட்ராப் கிடைக்குது, பிளஸ் ராயல்ட்டியும் கிடைக்குது. பிளஸ் அது என்னங்க இடையில ரிவால்விங் பெனிஃபிட் அப்படின்னா, இந்த ரிவால்விங் பெனிஃபிட் அப்படிங்கும்போது இது என்ன அப்படின்னா நம்ம டீட்டெயிலா வர ஸ்லைட்ல பார்ப்போம். அதாவது நாம் உறங்கும் போதும் நமக்கு வருமானத்தை உருவாக்கி தரக்கூடிய ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் தான் இந்த Coin4j. இந்த ப்ராஜெக்டின் மூலம் இந்த ப்ராஜெக்ட் கொடுத்த எம்பவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஆனா அவ்வளவு பெரிய பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. அது நம்ம டீட்டெயிலா பார்ப்போம் வர ஸ்லைட்ல. இதுதாங்க இந்த Coin4j. இதோட இந்த 4G ரிவால்வ்ல பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து மினிமம் $15 இருந்து நம்ம 15 USDT அப்படிங்கிறத நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா 15ல இருந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட், அதிகபட்சம் பாத்தீங்கன்னா $1500. இதோட கூட்டுத்தொகை பாத்தீங்கன்னா முதல்ல $15 ஆக்டிவேட் பண்ணோம். லெவல் 1, அடுத்த லெவல் 2 25, லெவல் 3 50, லெவல் 4 100, லெவல் 5 200, லெவல் 6 400, லெவல் 7 800, லெவல் 8 1500. இதோட கூட்டுத்தொகை பாத்தீங்க அப்படின்னா 3090 USD. அதாவது ரேஸ் 1050 USD, ரிவால்வ் 3090 USD. அதை விட இதுல நம்ம மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் $15 தான். ஓகேங்களா? அதை விட இதுல என்ன பெனிஃபிட் கவனிங்க. இதுல $3090 0.5, அதாவது ரேஸ்ல 1% கொடுத்தாங்க. இதுல 0.5% அப்படின்னா $3090 பாதி $1545 CF டோக்கனா நம்ம அக்கௌண்ட்ல வித்தின் செகண்ட் கிரெடிட் ஆயிரும். ஓகேங்களா? பிளஸ் அது மட்டும் இல்லாம ரெஃபரல் கமிஷன் இதுல நமக்கு வந்து இதுல வந்து 2 கான்செப்ட் இருக்கு. ஒன்னு டெர்மினல் 3, இன்னொன்னு டெர்மினல் 14. ஸோ அந்த டெர்மினல் 3னா என்ன அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க, டெர்மினல் அப்படின்னா வழி பாதைன்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. ஸோ இந்த வழியா நம்ம போனோம் அப்படின்னா 3 நபர்களுக்கு 2 நபர், 3ஆவது நபருக்கு வந்து ரிவால்விங் ஆகும். அதுதான் டெர்மினல் 3 அப்படிங்கிறது. டெர்மினல் 14 அப்படின்னா 14 நபர்களுக்கு ஒண்ணு இன்னொன்னு ரிவால்விங் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 3ஆவது நபர் வரும்போது அதோட பெனிஃபிட் உங்களோட ஸ்பான்சருக்கு கிடைக்கும்.
அதே மாதிரி டெர்மினல் 14 அப்படின்னா 14 பேருக்கு ஒன்று என்ன ஆகும், உங்களோட ஸ்பான்சருக்கு இன்கம் கிடைக்கக்கூடியதா இருக்கு. இதுதான் ரிவால்விங் பெனிஃபிட் அப்படிங்கிறது. தெளிவா சொல்றேன், கவனிங்க. இப்போ நம்ம $15 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா அதுல பாதி 7.5 டோக்கன் நமக்கு தராங்க. பிளஸ் ரெஃபர் பண்ண உங்களுக்கு 80% தராங்க. 80%, 15ல 80%, $12 வித்தின் செகண்ட் உங்களோட வேலெட்ல கிரெடிட் ஆயிரும். நீங்க உடனே உங்களோட ஸ்பான்சர்கிட்டயோ இல்ல வலைதளங்களை டைரக்டா எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டை அதை நீங்க வித்தின் செகண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம வந்து வித்துக்கலாம். இதை நம்ம வித்ரா பண்ணி எடுக்கிறதுக்கு உங்களோட இமெயில் தேவையில்ல, உங்க ஃபோன் நம்பர் தேவையில்ல, உங்களை பத்தி கேஒய்சி தேவையில்ல, அட்மின் ஒருத்தர் இடையில இருக்க மாட்டாரு, நீங்களே ஆக்சஸ் பண்ணி நீங்களே வித்ரா பண்ணலாம். இது முழுக்க முழுக்க இ வேலட் சொல்லாத கிரிப்டோ வேலெட்ல தான் நம்ம அதை வச்சிருப்போம். டெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் தான் நம்ம அதை வந்து ப்ராசஸ் பண்றோம். லிக்விடிட்டி பூல் மூலமா நம்ம அதை வெளியே எடுத்து சக்சஸ்ஃபுல்லா வித்தின் செகண்ட் நம்ம வந்து பணம் பண்ணிக்கலாம். அதான் சொல்லுவாங்க, உழைத்தவனோட வேர்வை கீழே உழுவுறதுக்குள்ளாட அவனுடைய கூலியை கொடுத்துடணும்னு. அதே மாதிரிதான் இந்த ப்ராஜெக்ட்லயும் நீங்க ரெஃபர் பண்ண வித்தின் செகண்ட் உங்க வேலெட்ல யூஎஸ்டிடி கிரெடிட் ஆயிரும். அதான் ரெஃபர் பண்ண அடுத்த செகண்ட் நம்ம அக்கௌண்ட்ல நம்மளோட வேலெட்ல இந்த காயின் ஏறிடும். அந்த காயின் நம்ம வித்தின் செகண்ட் நம்ம வந்து ஃபார்வர்ட் பண்ணி செல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம $15 வந்து 80%, $12 வருது அப்படின்னா $1,800 நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். 8வது லெவலில் ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா அதன் மூலமா நமக்கு பாத்தீங்கன்னா $1,800, அதாவது 100 ரூபான்னு வச்சுங்க அப்ராக்சிமேட்டா. ஒருத்தர் வந்து 1.5 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாருன்னா நமக்கு 1,20,000 வித்தின் செகண்ட் நம்ம வேலெட்ல கிரெடிட் ஆகுது. பாருங்க எவ்வளவு பெரிய ஹியூஜான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கொடுத்துருக்காங்க. பிளஸ் இது மட்டும் இல்லாம டெர்மினல் 14ல ரெஃபர் பண்ணோம்னா 30% ரெஃபரல் கமிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ வந்து $25 ஒருத்தர் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா அதுல இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 30% ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து $10 to $15 வித்தின் செகண்ட் உங்க வேலெட்ல கிரெடிட் ஆகும். அது மட்டும் இல்லாம 12.5 டோக்கனும் ஏறும். அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா $3,900 நீங்க ஒருத்தரை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு $2,900 USD உடனே உங்க வேலெட்ல கிரெடிட் ஆயிரும். ஆல்மோஸ்ட் நம்ம நாட்டு பணத்துல சொல்லணும்னா 3,28,000 ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட்டா நான் சொல்றேன். 3,28,000 ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சீங்கன்னா உங்களுக்கு 2,16,000 நம்ம ஒரு காசு வித்தின் செகண்ட் கிரெடிட் ஆயிரும். அப்ப நீங்க டெர்மினல் கான்செப்ட் படி நீங்க ஒரு 3 நபர்களை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட், 5 லட்ச ரூபா பக்கம் நம்ம லாபம் எடுத்துடலாம். எவ்வளோ 3,28,000 2 பேரை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண 3 பேர்த்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சோம்னா நமக்கு 5 லட்ச ரூபா ப்ராஃபிட் வரக்கூடியதா இருக்கு. பிளஸ் சிஎஃப் டோக்கனும் நம்ம வேலெட்ல கிரெடிட் ஆகக்கூடிய ஒரு பெரிய அசட்டா இருக்கு. கிரிப்டோ அசட்டும் நமக்கு கிடைக்கும், நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணமும் நமக்கு கிடைக்கும். பிளஸ் அது மட்டும் இல்லாம இதை நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணும்போது அதுக்கான பெனிஃபிட்ஸும் இந்த கம்யூனிட்டி நமக்கு அதிகமா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்து இதை நம்ம டீட்டெயிலா உங்களுக்கு அந்த ஸ்லைட்ல காமிக்கிறேன் பாருங்க. அந்த டெர்மினல் 3 அப்படின்னா இதுதான். ஓகேங்களா? யூங்கிறது நீங்க 2 நபர்களை ரெஃபர் பண்றீங்க, ஒவ்வொரு நபர்கிட்ட தான் உங்களுக்கு 80% கிடைக்கும். பிளஸ் அது மட்டும் இல்லாம 75% சிஎஃப் டோக்கனும் கிடைக்க ரெஃபர் பண்றதுனால உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண உங்களுக்கு 0.5%, 0.5%, அதாவது 1/2%, அதாவது $3,900 பாதி $1,545 டோக்கன் நமக்கு கிடைக்குதா? அதே மாதிரி நீங்க $3,900 ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதுல இருந்து உங்களுக்கு 75% டோக்கன் நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கு. ஸோ நம்ம வந்து ரெஃபர் பண்றதுனால கிரிப்டோ அசட்டும் கிடைக்குது, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேல்யூ டபுளா கிடைக்குது. பிளஸ் அது மட்டும் இல்லாம பெனிஃபிட்டும் நமக்கு இதுல உண்டு. பிளஸ் அதேதான் இந்த ஸ்லைட்ல பாருங்க, உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். டெர்மினல் 3 அப்படின்னா 2 நபரோட இன்கம் நமக்கு வரும், 3ஆம் நபரோட இன்கம் ரிவால்விங் ஆகக்கூடிய சிஸ்டம் தான் இது. அதே அடுத்து டெர்மினல் 14 என்ன? யூங்கிறது நீங்க ரெஃபரல் கமிஷன் 30%. அந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள்ல பாருங்க, முதல் ரவுண்ட் இருக்குல்ல, அந்த ரவுண்ட்ல பாருங்க ரெஃபரல் கமிஷன் 30% நமக்கு கிடைக்குது. முதல் லேயர்ல யாரு வராங்களோ அவங்களுக்கு 20%, செகண்ட் லேயர்ல யாரு வராங்களோ அவங்க மூலமா நமக்கு வந்து 30% ரெஃபரல் கமிஷனும் வரும், 10% லேயர் இன்கம் வரும். அதே மாதிரி முதல் லேயர்ல இருக்கிறவருக்கு 20%, நமக்கு 10% கிடைக்கும். அதே மாதிரி இப்ப 3ஆம் சர்க்கிள் இருக்கிறது நமக்கு தான் என்ன வரும், 30% ரெஃபரல் கமிஷனும் வரும், 10% லேயர் இன்கமும் வரும். ஸோ அதனால நமக்கு ரெஃபர் பண்ணாலும் கமிஷன், நம்ம டீம் நமக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களை ரெஃபர் பண்ணாலும் நமக்கு கமிஷன் வரக்கூடியதா இருக்கு. ஓகேங்களா? இதுல பார்த்தா உங்களுக்கு டீட்டெயிலா புரியும். அதாவது நீங்க மேல இருக்க படம் நீங்க டெர்மினல் 14 கீழே அந்த உருவ படம் நீங்க 2 பேர்த்த ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னு வைங்க. லெவல் 1 அவருக்கு ஃபர்ஸ்ட்ல முதல் 2 பேர் வரும்போது அவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு வந்து 30% ரெஃபரல் கமிஷனும் 20% லேயர் இன்கம் வரும். ஏன்னா அவங்க முதல் லேயர்ல இருக்கனால. அடுத்து 2வது கேட்டகரி லெவல் 2ல பாத்தீங்கன்னா இந்த 4 நபர்கள் வராங்க. அந்த 4 நபர்கள் இருந்து உங்களுக்கு வந்து 30% லேயர் இன்கமும், ஒவ்வொரு ஆள்கிட்ட இருந்து 10% சாரி 30% ரெஃபரல் இன்கமும், 10% லேயர் இன்கமும்
இப்போ முதல் 2 பேர் வரும்போது 30 30 20 50 30 20 மொத்தம் 100% கிடைக்கும். அடுத்து லேயர் 2ல வரவங்கள்ட்ட இருந்து ஒவ்வொரு ஆள்டையும் பாருங்க 30 30 30 வரும், மொத்தம் நாமும் 12 பிளஸ் 120% பிளஸ் ஒவ்வொரு ஆள்டையும் இருந்து 10 10 மொத்தம் எவ்வளோ 150% நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கு. அடுத்து லேயர் 3லயும் அதே மாதிரி தான், ஒவ்வொரு ஆள்கிட்ட இருந்தும் உங்களுக்கு வந்து 30% ரெஃபரல் கமிஷன் வரும், 10% லேயர் இன்கம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிரெடிட் ஆகும். இதுக்கு இடையில அட்மின் ஒருத்தர் கிடையாது, ஹியூமன் இன்டர்ஃபேஸ் கிடையாது, இது ஆட்டோமேட்டட் டெவலப்பிங் ப்ரோக்ராம். அந்த ப்ராசஸ்ல போனா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரும், உங்களுக்கு இடையில உள்ளவங்களுக்கும் வரும். இதுல வந்து ரெஃபர் பண்ண மக்களுக்கு 80 50 130% ப்ராஃபிட் கிடைக்கும். இல்ல இன்வெஸ்டரா ஒருத்தர் இருக்காரு அப்படின்னாலும் ரெஃபரே பண்ணாம இருந்தாலும் அவருக்கு 20 10 30% முதல்ல 20% கிடைக்கும், 10% கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்டருக்கும் ப்ராஃபிட் வரக்கூடிய ஒரு நல்ல ரிவால்விங் பெனிஃபிட் தான் இந்த ஃபோர்ஜ் ரிவால்வ் அப்படிங்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்லைடு போவோம். இதுதாங்க ராயல்டி. இது வரைக்கும் நான் சொன்ன அந்த ஃபோர்ஜ் ரேஸும் ஃபோர்ஜ் ரிவால்வும் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நான் சொன்னல இருக்கிறதுலே பெரிய பெனிஃபிட் ஒன்று ராயல்டி பெனிஃபிட். இது என்ன அப்படின்னா ஒரு பென்ஷன் மாதிரி, நம்ம ஒரு சேலரி மாதிரி. நான் சொன்னல நம்ம வந்து உறங்குனால நமக்கு ஒரு இன்கம் வரும், அதுதான் அந்த ராயல்டி. அதுக்கு நம்ம என்னங்க பண்ணணும் அப்படின்னா நம்மள்ட்ட இருக்க 2 ப்ராஜெக்ட், ஒன்று ஃபோர்ஜ் ரேஸ், ஃபோர்ஜ் ரிவால்வ். அந்த இந்த 2 கேட்டகரியில $1050 $3090 ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாருன்னா அவர் ஜெனிசஸ் அப்படிங்கிற கேட்டகரியில ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிடுவாரு. அந்த மாதிரிதான் அவரை மாதிரியே அவருக்கு கீழே 5 நபர்களை ஃபோர்ஜ் ரேஸ், ஃபோர்ஜ் ரிவால்வ் இந்த 2 கேட்டகரியிலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சு அவர் ஜெனிசஸ்ங்கிற கேட்டகரிக்கு உருவாக்கிட்டாரு அப்படின்னா 5 நபர்கள் தான், அதிகமா இல்லை, ஒரு 5 நபர்களை ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க நீங்க வந்து இந்த ஜெனிசஸ் கேட்டகரி அச்சீவ் பண்ண வச்சீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து பைனியர்ங்கிற கேட்டகரி போவீங்க. உங்களுக்கு ஓவரால் பிசினஸ் எங்க தமிழ்நாடு கேரளா இல்ல, வேர்ல்டு வைடு இந்த காயின் ஃபோர்ஜ் பிசினஸ்ல யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்களோ அதன் மூலமா நமக்கு 20% நமக்கு நமக்கு பெனிஃபிட், ஒரு பென்ஷன் ஒரு சேலரி மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கல, நமக்கு தராங்க. பிளஸ் அது மட்டும் இல்லாம இந்த கேட்டகரி நீங்க வந்து நீங்க உங்களுக்கு கீழே இருக்க அந்த 5 நபர்களும் அவங்களுக்கு கீழே 5 நபர்களை உருவாக்கி ஜெனிசஸ் கேட்டகரி வரும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா பைனியர் கேட்டகரி போவாங்க, நீங்க ஆட்டோமேட்டிக்கா விஸ்னரி கேட்டகரி வருவீங்க. அப்போ உங்களுக்கு ஓவரால் பிசினஸ்ல இருந்து 30% ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு சூழல் நமக்கு உருவாக்கி தராது இந்த எம்பவர் கமிட்டி. பிளஸ் நீங்க விஸ்னரி கேட்டகரி போன நீங்க உங்களுக்கு கீழே இருக்க அந்த 5 பைனியரை நீங்க விஸ்னரியா கன்வெர்ட் பண்ணும்போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா ட்ரையல் பிரேசர் அப்படிங்கிற கேட்டகரி போடுறீங்க. ஓவரால் பிசினஸ்ல இருந்து நமக்கு 50% ப்ராஃபிட், ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட். நம்ம கீழே 50% பிசினஸ்ல இருந்து 50%, ஒரு $500 வச்சுட்டா எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு $500 வந்தா கூட எவ்வளவுங்க வருமானம், $100 எக்ஸாம்பிள் வச்சுங்க, $500 இன்ட்டு $100 பிரைஸ் போட்டா கூட எவ்வளவு போகுதுங்க, 50,000 மேல வருதுங்க. அந்த மாதிரி ஒரு பென்ஷன் மாதிரி, ஒரு சேலரி மாதிரி ஒரு வரக்கூடிய ஒரு நல்ல பெனிஃபிட் தான் இந்த நம்மளோட காயின் ஃபோர்ஜ் பிசினஸ். ஓகேங்களா, இதுதான் ராயல்டியோட பெனிஃபிட். ஓகேங்களா, இது வந்து ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து இது வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா 8 மந்த் ஆச்சு. நிறைய மக்கள் இதுல ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது ஜெனிசஸ் கேட்டகரி மட்டும் அச்சீவ் பண்ணா போதும். ஃபோர்ஜ் ரிவால்வ், ஃபோர்ஜ் ரேஸ் ரெண்டுலயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அப்படின்னா நம்மளும் பைனியர் கேட்டகரி வரலாம். நெக்ஸ்ட் ஸ்லைடு. இது அவங்களோட யூசர் பெனிஃபிட்ஸ். அதான் சொன்னா இது வந்து ஆட்டோமேட்டட் பேசிவ் இன்கம், இது யாரும் ஸ்டாப் பண்ண போறது இல்லை. இது வந்து டெவலப்பிங் ப்ரோக்ராம், இன்டர்நெட் ஒன்று உலகத்துல இருக்கிற வரைக்கும் இது ஆக்சஸ் ஆகிட்டே இருக்கும். அடுத்து பாருங்க, நோ ரிஸ்க் ஃபார் மேனிபுலேட்டட். இது வந்து ஸ்மார்ட் கான்டாக்ட், ஃபேரா உண்மையா ட்ரஸ்டபுளா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சக்சஸ்ஃபுல் பண்ண ப்ராஜெக்டை ப்ரொமோட் பண்ண அதே எம்பவர் கம்யூனிட்டி தான் இந்த காயினும் எடுத்திருக்காங்க. இதுவும் 100% சக்சஸ்ஃபுல் ஆகும் இன்ஷால்லா. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதை யாரும் கண்ட்ரோல் பண்ணல, முழு ஆக்சஸ் நம்ம கையில தான். இந்த ஈவேலட்டை நம்ம போனை நம்ம தான் வச்சிருக்க போறோம், நம்ம தான் ஆக்சஸ் பண்ண போறோம். முழு பெனிஃபிட், முழு கண்ட்ரோல் நம்ம கையில தான். அதே மாதிரி அன்லிமிட்டெட் ஏர்னிங். இதுல ஆல்ரெடி அதாவது ப்ராஃபிட் அடைஞ்சிருக்காங்க, லாபம் அடைஞ்சிருக்காங்களே அவங்க இடத்துல கேட்டு பாருங்க, இது எவ்வளவு பெரிய யூஸ்ஃபுல்லான ஒண்ணுன்னு. உங்களை ரெஃபர் பண்ணவங்கள்ட்ட இதை பத்தி டீட்டெயிலா கேளுங்க. இது ஒரு அன்லிமிட்டெட் ஏர்னிங் தரக்கூடிய பிளாட்ஃபார்ம். நம்மள யாரும் கண்ட்ரோல் பண்ண போறதில்ல, ஆக்சஸ் பண்ண போது நம்ம தான். 24 மணி நேரத்துல இதுக்கான நேரத்தை நீங்க எவ்வளவு நேரம் செலவு பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இதுல இன்கம் இருக்கு. அதாவது சொல்லுவாங்களே, கடல் நீர்ல வந்து நீங்க ஊசி வச்சு எடுக்கிறீங்களா, தண்ணியை வச்சு பூனை வச்சு அல்றீங்களா, கரண்டி வச்சு அல்றீங்களோ, இது ஓப்பன் சோர்ஸ், எவ்வளவு அள்ள முடியுமோ அள்ளி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்லைட். இது அவங்களோட வந்து இந்த ப்ராஜெக்ட் பத்தியான இயர்லி, எப்படி சொல்றது உங்களுக்கு தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா, அந்த ஏர் டிராப் கொடுக்கறது, டோக்கன் கொடுக்கறது, அதோட பெனிஃபிட்ஸ். பிளஸ் இதை நம்ம யாரும் கண்ட்ரோல் பண்ண போறது இல்லை, தேர்ட் பார்ட்டி யாரும் நம்ம அக்சஸ் பண்ண போறது இல்லை. அவங்களோட ரூட் மேப் சொன்னபடி சக்சஸ்ஃபுல்லா கொடுத்துருக்காங்க.
இது இதன் மூலமா இந்த பிசினஸ்ல வர்றது மூலமா நமக்கு ஒரு புது மக்கள் கிடைப்பாங்க, புது உறவு கிடைக்கும், ஒரு ஒரு புது ஃபேமிலி உருவாகும். அதன் மூலமா நம்மளால வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சரியா பயன்படுத்திக்கிட்டோம்னா ஒரு மக்கள் கூட்டம் நம்ம கூட சேரும். அவங்களுக்கும் பெனிஃபிட், நமக்கும் பெனிஃபிட். பிளஸ் ட்ரஸ்டபிளா இருக்காங்க, ஒளிவு மறைவு இல்லாம உண்மைத்தன்மை அடிப்படையில சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல கம்யூனிட்டி தான் இந்த எம்பவர் கம்யூனிட்டி. இதன் மூலமா உள்ள வந்தீங்கன்னா நீங்க பெருசா, அதாவது எப்படி சொல்லணும்னா பெருசா, அதாவது அன்லிமிட்டடா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நேரம் கொடுப்பீங்க, எத்தனை பெர்சென்ட கிரிப்டோ நாலேஜ் நீங்க கொண்டு போய் கொடுத்து இந்த காயின் ஃபோர்ஜ் நாலேஜை கொடுத்து உள்ள நீங்க கொண்டுட்டு வரீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு பணம். இது வந்து இந்த சிம்பிள் பாத்தீங்களா, 8 என்னங்க படுக்க வச்ச மாதிரி இருக்குல்ல, இது பேர் இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க. இன்ஃபினிட்டி அப்படின்னா ஒரு எண்டே இல்லாதது, அதுதான் இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது. ஒரு முடிவே இருக்காது, அதுக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கும், அதுதான் இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது. இந்த இன்ஃபினிட்டி பெனிஃபிட் கிடைக்கக்கூடியதான் இந்த போர்ஜ் ரிவால்வ் அப்படிங்கிறது. இந்த அன்லிமிட்டட் பேசிவ் இன்கத்தை எல்லாரும் பயன்படுத்திக்குவீங்கன்னு நம்புறேன். இந்த அரை மணி நேரம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குங்கிறத நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தவங்க இடத்துல இதை பத்தி சந்தேகம் இருந்தா பக்கத்துல உட்காந்து இதை பத்தி இன்னும் மேலும் சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. நேரத்தை காலத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தளவு யாரு முன்னாடி வராங்களோ, யாரு சீனியாரிட்டியில இருக்காங்களோ அவங்களுக்கு தான் பெரிய பெனிஃபிட். நான் தான் சொன்னேன், இன்வெஸ்டர் ஒருத்தர் ரெஃபரலே பண்ணாமே இருந்தாலும் சரி, 20% 10% மற்றவங்க உழைக்கும் போது நமக்கு இதுல காசு வரும். பிளஸ் ராயல்டி அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதன் மூலமா உங்களுக்கு பெரிய பெனிஃபிட் இருக்கு. அதனால இந்த ப்ராஜெக்ட்ல நான் பண்ண, இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா உங்களை ரெஃபர் பண்ணாங்க இடத்துல கேட்டு தெளிவா தெரிஞ்சுங்க. எனக்காக இந்த நேரத்தை கொடுத்த அனைவருக்கும் இறைவனுக்கும் நன்றி. தேங்க்யூ. என்னோட